subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஆரோக்கியமான முருங்கை கீரை பொரியல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எண்ணெயை ஊற்றி சூடாக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. நாலந்து காய்ந்த மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. 3-4 பல்லு பூண்டு இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமா ஆனோன்னு வாங்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டு முருங்கைக்கீரையை ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன். நல்லா இளங்கீரையா பச்சை பசேன்னு இருக்குல்ல, இதை இப்ப சட்டியில சேர்த்துக்கலாம். இந்த கீரை வதக்கும் போது நெருப்பு வேகமாக வைக்கக்கூடாது. இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கீரை பாதி அளவு வெந்து வர வரைக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு வாங்க தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். நான் இங்க ஒரு 1/2 கப்பு துருவன தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. பொதுவா முருங்கைக்கீரை பிரட்டும் போது லேசா சிறுங்கசப்பா இருக்கும். இதுல இந்த தேங்காய் பூவை நீங்க சேர்க்கும் போது அந்த கசப்பு இல்லாம போயிடும். சாப்பிடவும் ரொம்ப ருசியா இருக்கும். உங்களுக்கு இந்த கீரை இன்னும் ருசியா வேணும்னா வெங்காயம் சேர்க்கும் போது நெத்திலி கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா சுவையா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அடுப்பை அடைச்சிருங்க. ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த முருங்கைக்கீரை பொரியலை சுட சுட சோறுல வச்சு அப்படியே சாப்பிட்டா செம்மையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.